ஆக்சுவலா எனக்கு என் கேள்வி என்னன்னா, அந்த மாயை வந்து நம்மள இப்ப வள்ளலாரே ஒரு ஏகப்பட்ட பல கோடி மாயை இருக்குங்கிறாரு. இந்த மாயைக்குள்ளேதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். மாயை விட்டு வெளியே வர்றதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல படிச்ச மாதிரி சிவனை பிடிச்சால் ஒழிய வெளியே வர முடியாதுங்கிற மாதிரி நான் படிச்சேன். இந்த மாயையை சுத்தி நிறைய நம்ம வந்து இந்த இல்வாழ்க்கையில வந்து இந்த மாயைக்குள்ளேதான் மாட்டிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு கற்பனையால உலகம்னு சொல்ல முடியாது, இல்ல இது நாடக மேடங்கிறாங்க. திரும்ப 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 இதுலயேதான் வந்து பிறந்து நடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதை விட்டு எப்படி மாயைன்னு உணரணும், முதல்ல மாயை விட்டு விலகணும், அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டா நம்ம. அதுதான் நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்களே சார். சிவனை பிடிச்சா வந்து மாயை போயிடும் அப்படின்றது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், சிவன் என்பது வந்து எது? தன் ஜீவன் சிவலிங்கம், தன்னுடைய ஜீவன் தான் சிவலிங்கம். சரியா? நீங்க அத போய் புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் என்ற உணர்வு அந்த 5 தலை பாம்பு எடுத்துன்னு போய் அங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உலக மாயே தெரிய போறது கிடையாது. ஆனா உங்களால வாழ முடியுமான்றது யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் சார். ஒண்ணு மாயை கட்டி நழு, அதுல வர நல்லது கெட்டதுகளை அனுபவி. சரியா? 2வது வந்து எல்லாமே டோட்டலா வந்து மறைஞ்சிரும், இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி. அதாவது வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை, மனசு வந்து இதுல பாதி அதுல பாதில அந்த மாதிரி ரெட்டை குதிரையில நம்மளால சவாரி பண்ண முடியாது. அது நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னதான் நீங்க உண்மையை தெரிந்திருந்தாலும், அறிவில் விளங்கியது இருந்தாலும், சரியா, அறிவை தாண்டி நீங்க அனுபவமாய் அதை அனுபவிக்க வேண்டும். அப்பதான் வந்து அந்த மாயையிலேருந்து விலகிறதுன்றதுலாம் நடக்கும். மாயையிலேருந்து விலகுறீங்கன்னா என்ன சார், அதோட முடிஞ்சிச்சு சார். ஒரு மாயையிலாம் விலக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க செலக்டிவா மாயைகளை நான் வந்து விளக்கணும், எனக்கு தேவையானது எனக்கு நன்மை தரக்கூடிய மாயைகளை மட்டும் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நடவாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் போடுற கதை என்னன்னா, கர்மா விலகுவதை நீங்கள் கவனிக்கலாம், உங்கள் கர்மா குறைவதை கவனிக்கலாம். ஒருத்தர் போட்டார் போற ஒரு குண்டு, உங்களுடைய பிளட் குரூப்ப வச்சு உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்றத சொல்லுவாராம். அவரு என்ன மாதிரி ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, ஐயோ எங்க மருத்துவத்துறைய மீறி கண்டுபிடிச்சாருங்க அவரு. இத வந்து மக்கள் வந்து எனக்கு அடுத்த பிறவி உண்டா இல்லையா ஐயா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட். அப்ப மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது பாருங்க. இப்படி இருக்கிற மக்கள் கிட்ட எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து பொய் சொன்னா ஏமாந்துருவாங்கன்னு பாருங்க. அதுல வந்து என்ன சொல்றது, லாக்ஸ் ஆஃப் பீப்புள் பாக்குறாங்க உண்மைய. அதாவது அதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரிய வருதுன்னா, மக்கள் விரும்புவது என்னன்னா, வாழறதுக்கு வழி தெரியல நிறைய பேருக்கு. எப்படியாவது யாராவது ஒருத்தரை நம்மளை கை தூக்கி விட்டுற மாட்டாங்களா, அது மூலியமா புச்சின்னு போயிடலாமா அப்படின்றது தான் வந்து மக்களுடைய எண்ணமாக இருக்குது. அது பொய்யா இருக்குதா மெய்யா இருக்குதான்னு கூட அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு அறிவை வந்து யூஸ் பண்றது கிடையாது. அவங்களுக்கு தேவை என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டு வந்து ஏதோ வந்து சொல்லிட்டானா வா நம்மளும் கிளம்பிடுவோம் அப்படின்னு போயிடுறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. சரி, அதை பார்த்து நம்ம வந்து அமைதியாக சிரிச்சின்னு போயிடணும், அவ்வளோதான்.
அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம ஏமாத்துறோம் அப்படின்றது வந்து அதுக்கு தண்டனை உண்டு. ஆனால் நம்ம வந்து அது எப்போ வரும் ஏது வரும் அப்படின்லாம் எதுவும் யாருக்கும் தெரியாது. சரியா? அது விட்டுடுங்க, நமக்கு வேண்டியது. அதாவது என்னன்னா, கடவுள் தெரிந்தவர்களுக்கு மாயை அகன்றுவிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. இப்ப இயேசு பிரானுக்கு வந்து கடவுளை பற்றின அத்தனை ரகசியமும் அவருக்கு தெரியும். அவரும் அதே கடவுள் நிலையோடு அவர் ஐக்கியமாகி இன்னைக்கு அவரே ஒரு கடவுளாக இருக்கின்ற தன்மையில இன்னைக்கு வழிபாடு பண்றாங்க. சரிங்களா? ஆனா அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரிங்களா? ஏன்னா அவருக்கு எழுதப்பட்ட விதி அப்படி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் அந்த காலத்துல வந்து அவருக்கு காட்டிய உண்மைகளை அவர் வெளியே சொன்னாரு. அவரை விஷம் குடிச்சு சாவச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இன்னைக்கு அவரை வந்து பாராட்டியிருக்காங்க. செத்த பிறகு அவரை பாராட்டி என்ன பிரயோஜனம்? இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவர் வாழும்போது அவரை வந்து ஆதரிக்காத உலகம் செத்த பிறகு அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அதான் எல்லாமே இல்ல சார். வள்ளலார வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். வள்ளலார் ஒருத்தர் வந்து அருமையான அந்த அந்த என்ன சொல்றது, சிதம்பரம் சுவாமிகளுக்கு அப்புறம் அந்த அந்த நிலையை அடைந்தவர் வந்து வள்ளல் பெருமான் சார். அதுல 100% உண்மை. அதெல்லாம் இவனுங்கெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லுவானுங்க, மொத்தமா வீடு எரிச்சு விட்டானுங்க, அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க, இப்படின்னு எல்லாம் வந்து டாபிக் போட்டுங்கிறானுங்க. அதெல்லாம் வந்து ஏன்னா வந்து அவர் சொன்னதுல உண்மை இருக்குதுன்றத அனுபவிச்சு பார்த்தா தானே சார் தெரியும். நான் வந்து இப்ப உங்களுக்கு சமையல் கலை சொல்லித்தரேன். இட்லி சுடுவது எப்படி அப்படின்னோடனே, நான் சுடுற மாதிரியே நீ சுட்டுன்னு வாப்பா தம்பி அப்படின்ட்டு நான் வந்து ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன்னா, அவரும் வந்து சுட்டுக்கினே வந்தார்னா அதை கத்துப்பாரா இல்லையா? கண்டிப்பா கட்டாயம் அவருக்கு இட்லி வந்துருமா இல்லையா? ஆனா வெறும் வந்து ஏட்டு சுரக்காயை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றது? சமையல் புத்தகத்தையே மனப்பாடம் பண்ணிக்கின்னு இருந்தா என்னைக்கு சமையல் செய்யறது? சோ அந்த சமையல் செய்தவர்களுக்கு தான் வள்ளல் பெருமானுடைய அருமை பெருமை தெரியும். அவருடைய அறிவுல வந்து என்ன சொல்றது, அந்த பேரறிவுல அவர் வந்து பாடல்கள் பாடி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு சொற்பொழிவுல வந்து எல்லாம் தப்பு தப்பா சொல்லிங்கிறாங்க. இவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து விளக்கின்னு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து வள்ளல் பெருமானுடைய ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, ரைட்டா? அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, இது யாருக்காவது உதவட்டும் அப்படின்ட்டு அவர் எழுதிய புஸ்தகத்தை வந்து ஒண்ணு மலிவு விலையில கொடுக்கணும், இல்லையா ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குற மாதிரி கேட்கறவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம ஒரு தனிய பொழிப்புரையை வந்து எழுதி அதை வந்து வியாபாரம் பண்ணா கரெக்டா? அது தப்பு. ஏன்னா தவறுதான் சொல்லிட்டோம்னா போச்சு, எல்லாமே தப்பா போகும். அதுதான் இப்ப ஆமை போல் 5 அடக்கின் திருவள்ளுவருடைய திருக்குறள். ஆமை போல் 5 அடக்கின் ஆன்மாவினடி சேருவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங்கு? ஆமை எப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா டபக்குன்னு எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்குதோ, அத மாதிரி உன்னுடைய 5 தலை பாம்பை வந்து உள்ள இழுத்துக்கணும்னா நீ எங்க இருப்ப? ஆன்மாவின் அடியில் தான் இருப்ப. அது ஏன்னா அங்கிருந்து தான் தொடங்குச்சு இந்த உணர்வு. அததான் அவர் சொல்லியிருக்கிறார்.
இதை வந்து எப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த பஸ்ஸில் திருக்குறள் எழுதியிருப்பாங்க இப்போலாம் இருக்கான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த திருக்குறள் 2 வரியில் அப்போ வந்து அதை பார்த்துக்கினே இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், மானடி சேர்ந்தாருன்ற மாதிரி சேர்த்து எழுதியிருப்பாங்க. அதில் மானடி கிடையாது, அது ஆன்மாவின் அடி. அப்படி பிரிச்சு படிக்கணும். அதான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், ஆன்மாவின் அடி சேர்ந்தான்றது தான் அதை பிரிச்சு படிக்கணும். சரியா? ஸோ அத மாதிரி அந்த பிரிச்சு படிச்சு காட்டினாங்க சார் எனக்கு. அப்படியே வந்து அந்த கண்ணில் இதெல்லாம் நிறைய அற்புதங்கள். இதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா அப்படித்தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னா, மாயையை வெல்வது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நிறைய போடுறாங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். மாயைன்றதுக்கும் நம்ம இறைநிலை நோக்கி போறதுக்கும் என்ன சொல்றேன், எதிர் திசை. ரெண்டும் ஒரே திசை கிடையாதுன்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சயின்ஸ்னால ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து விளக்க முடியாதுன்றது தான் உண்மை. இப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு சவுண்ட் வேவ் வந்து உங்களை வந்து உங்களை கைட் பண்ணுது, உங்களை இயக்குகிறது. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி, காதுக்கே கேட்காது, அது அந்த ஃப்ரீக்வன்சியில தான் வந்து இயங்கிட்டு இருக்குது இந்த உலகமே. உலகம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி. அவரு வந்து கிட்டக்க வந்துட்டாரு, அது உண்மையும் கூட. சரிங்களா? அதாவது உயிர் எப்படி இந்த உடலை இயக்குகிறதுன்றதை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? யாரும் கண்டுபிடிக்கல. உயிர் எப்படி வந்து உடலை இயக்குதுன்னா, லைட் அண்ட் சவுண்ட் மூலியமா தான் இயக்குது. இதுதான் உண்மை நிலை. ஏன்னா அது அந்த இயக்கத்தை நீ பார்த்தாதான் தெரியும். அதாவது இதை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடராஜர் நடனம்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நடராஜர் வந்து பாத்தீங்கன்னா காலை தூக்கின்னு ஒரு காலை தூக்கிட்டு ஒரு காலை வந்து கீழே ஒரு பூதகணத்துல வந்து காலை வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கீழே இருக்கிற அந்த பூதகணம் தான் உடம்பு. அந்த நடராஜருடைய இயக்கம் தான் நானுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அவர் எங்கிருந்து வர்றாருன்னா இறைநிலையிலிருந்து தான் வருது. சரியா? அத வந்து தியானத்துல வந்து வள்ளல் பெருமானுடைய விஷயத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதை வந்து நடராஜர் நடனம் அப்படின்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தியான அனுபவத்துல வந்து ஏற்கனவே அந்த பதிவுகள்ல குறிப்பிட்டிருப்போம். அதாவது என்னன்னா, இந்த செவ்வொளி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரீங்க இல்லையா, அந்த 3வது வெளிக்கு நீங்க வரும் பொழுது அந்த 3வது வெளிக்குள்ளே ஒரு சிறு ஒளி வந்து போகும். சிறு ஒளி வந்து போகும். சரியா? அததான் வந்து பொன்னம்பலமேட்டுல வந்து ஜோதி காட்டுறது. இப்ப ஐயப்பர் பக்தர்களுக்கு வந்து இந்த பொன்னம்பலமேட்டுல ஜோதி காட்டுறாங்க இல்லையா, அது அது அதனுடைய தாற்பயம் தான் அந்த 3 தடவை அப்படியே அந்த ஜோதியை காட்டுறது. ஸோ இந்த நிலை வந்து என்னன்னா, இந்த ரூபமாக இந்த சிறு ஒளியாக வருவது தான் அந்த நடராஜர் நடனம்ன்றத வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருப்பாரு.
ஸோ அந்த ஒளி அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு உள்ள உடம்புல பிரெயினில் வந்து பாஞ்சு உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை இயக்கிக்கிட்டு இருக்குது. அது என்னத்தை இயக்குது முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா எல்லாமே காற்றே கடவுள் காற்றே கடவுள்னு. காற்றே கடவுள் கிடையாது. முதல்ல நம்ம வந்து ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்றத வந்து அனாட்டமி ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இது சிவவாக்கியர் வந்து ஒரு பாட்டில் கேள்வி ஒன்று கேட்குறார். உடம்பு உயிரை எடுத்ததா, உயிர் உடம்பை எடுத்ததா, இதுல எது உண்மைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. உயிர் தான் உடம்பு எடுக்கும். ஏன் இத வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை என்பது வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது அம்மாவுடைய ஒரு பொருள், அது வந்து அது என்ன சொல்றது, அது ஒரு கட்டி மாதிரி, அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உயிர் இல்லை, அது அம்மாவை சார்ந்தே இயங்குகின்றது, அதனால அது தனி உயிர் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத ஒரு சாரார் சொல்றாங்க. அது என்ன ஆகும்னா, அதில் ஒடுக்குன்னு வந்து வெளியில விழுந்த உடனே அப்போ வந்து அது வாயில வந்து வழியா வந்து இந்த ஆன்மாவான்ற உயிர் வந்து உள்ள பூந்துக்குது காத்து வழியா. இப்படி ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க அம்பக். சரியா? உயிர் என்ற ஒன்று அந்த குழந்தைக்கு இருக்கின்ற வரைதான் அது உடம்பை வளர்த்து கொள்ள முடியும், இல்லைன்னா அபாஷன் ஆயிடும். எப்ப அந்த இருதய துடிப்பு குழந்தைக்கு இல்லையோ ஸ்கேன் பண்ணும்போது அதோட அந்த குழந்தை வளராது, செத்து போச்சுன்னு அர்த்தம். அதாவது அந்த இருதய துடிப்பு தான் நம்ம உயிரோடு இருக்குதுன்றத நம்ம இண்டிகேட் பண்றோம். ஏன்னா நம்ம அந்த உயிரை நேராக பார்க்க முடியாது, குழந்தையோட உயிரை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இப்படி தான் வந்து அந்த உண்மை நிலை இருக்கிறது. அப்போ அது ஒரு தனி உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா எப்படி அது அதை வந்து தான் நம்ம வந்து இதுல என்ன சொல்றதுன்னா, இப்ப அந்த குழந்தை என்பது வந்து நுரையீரலால சுவாசிக்குதா? உள்ள இருக்கிற வரைக்கும் சுவாசிக்கல. ஆனா அது வந்து கையுங்காலையும் அசைக்குதா இல்லையா? அசைக்குதுன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னு தானே அர்த்தம். தன்னுடைய உடம்பினுடைய எல்லை அதுக்கு தெரியுதுன்னு தானே அர்த்தம். அதனால தானே அது கை அசைக்குது, கால் அசைக்குது. அப்ப அதுக்குள்ள கட்டளைகள் நடந்துட்டு இருக்குதுன்றது உண்மை தானே? சரியா? இப்ப குழந்தை உள்ள ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கை சப்போம், காலை எடுத்து வாயில வச்சுட்டு இருக்கும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிரிக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது பார்க்கணும். இதெல்லாம் வந்து நான் ஸ்கேன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டதை பார்த்துருக்கிறேன். சரியா? இப்போ அதெல்லாம் வந்து இருக்குன்னா அப்ப அது உள்ள இருக்கும் போதே அதுக்கு தெரியுதுன்னு தானே அர்த்தம். அது ஒன்றும் வெளி உலகத்தையே பார்க்கல. அப்ப சிரிப்பு, அந்த அழுகை, அந்த கை கால் அசைக்கிறது, இது எல்லாமே அதுங்களுக்கு உள்ள இருக்குதுன்றத இயற்கையாகவே அது உள்ள இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து வெளியே வந்து டெலிவரி ஆகி விழுந்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் இருக்கிற குழந்தை மட்டும்தான் மூச்செடுக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூச்செடுக்கிற குழந்தை தான் உயிரா இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முதலில்
கீழே வெளியே வந்த ஒரு குழந்தைக்கு உயிரிலிருந்து இடப்படுகின்ற முதல் கட்டளையானது நெஞ்சு கூடே விரிவடை. நெஞ்சு கூடே விரிவடைனா என்ன அர்த்தம்னா, நடுவில் வந்து பலூன் காற்று இல்லாமல் தொங்குற மாதிரி 2 நுரையீரலும் உள்ள தொங்கின்னு இருக்கு நெஞ்சு கூட்டுக்குள்ள. அந்த 2 நுரையீரலுக்கும் நெஞ்சு கூட்டுக்கும் நடு மத்தியில் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, நெகட்டிவ் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நெஞ்சு கூடே விரிவடைன்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய ரிப்ஸ் எல்லாத்தும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகுன்னா, அந்த உள்ள இருக்கிற நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப காற்றினுடைய இயல்பு என்ன? நோக்கி போகும். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு மூவ் ஆகுறது காற்றினுடைய அமைப்பு. அப்ப என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற காத்தானது வந்து புஷ்ஷுன்னு மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் உள்ள போகுது. தட் இஸ் கால்ட் பாசிவ் ரெஸ்பிரேஷன். இட் இஸ் நாட் ஆக்டிவ் ரெஸ்பிரேஷன். பாசிவ்னா என்ன அர்த்தம்னா, நெஞ்சு கூடு விரிந்ததால அதை வந்து உள்ள இருக்கிற அந்த நுரையீரல் விரிவடைந்தது. இப்ப அந்த நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் மாறுது. இது வரைக்கும் எப்படி நடந்தது அப்படின்னா, உள்ளன்னா நஞ்சு கொடின்னு சொல்லக்கூடிய பிளசண்டா மூலமா அம்மா கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை உள்ள வாங்கிக்கின்னு குழந்தைகிட்ட இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அம்மாவுக்கு தள்ளிடும். புரியுதுங்களா? அதுதான் வந்து நுரையீரல் மாதிரி செயல்படுது. இந்த 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 விஷயத்தை நல்லா கவனிச்சுக்குங்க, சரியா? அது வந்து தொப்புள் கொடி வழியாக அது லிவருக்கு ஸ்ட்ரெயிட்டா போகும். நேரா லங்ஸுக்கு போகாம லிவர், ஹார்ட் இந்த மாதிரி எல்லா சர்க்குலேஷனுக்கும் போகும். குழந்தை பிறந்த பிறகுதான் வந்து லங்ஸுக்கான சர்க்குலேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனவனே தொப்புள் கொடியிலேருந்து லிவருக்கு வழியா போகக்கூடிய அந்த அந்த ஏற்கனவே இருந்த வழியானது வந்து மூடிக்கும். சரியா? அது வந்து அதனுடைய ரெமினன்ஸ்ன்றது வந்து வாழ்நாள் முழுக்க இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த குழந்தையினுடைய முதல் கட்டளை நெஞ்சு கூடே விரிவடை. அப்போ உயிர் இருந்தா மட்டும்தான் அந்த நெஞ்சு கூடே விரிவடைன்றது வந்து. லட்சுமி சார் வாங்க, வெல்கம். வணக்கம் சார். ஆமா ஆமா, அதே கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் நானு, அதனாலதான் உங்களுக்கு கால் அடிச்சேன். சரி அப்படின்ட்டு நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்க நம்ம ஸ்ரீதர் ஐயா இருக்காரு, அபிலேஷ் இருக்காரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் வந்து வந்ததுனால உங்களுடைய தாட்டை விட்டுற போறீங்க. அப்படியே ஒண்ணும் இல்ல, அப்படியே இதுல இருந்து இதுதான் அப்படியே தான் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த வாசியத்தை பிடிக்க போறோம், அவ்வளவுதான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நஞ்சுக்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தொப்புள் கொடி வரைக்கும் போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் குழந்தை வந்து நுரையீரலை யூஸ் பண்ணலன்றதை புரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து உள்ளே இருக்கிற பிளட் சர்க்குலேஷன்லாம் ஆக்சிஜன் அடிக்குவேட்டாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ரைட்டா? இது வரைக்கும் புரியுதா சார்? ஸ்ரீதர் சார்? புரியுது சார். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை என்பது உயிர் என்பது உள்ள வந்த பிறகு மட்டும்தான் அந்த 2 செல்லு வந்து இணையும். இதே ஆணுடைய ஸ்பெர்மும் பெண்ணுடைய ஓவமும் இணையிறது வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா அந்த 2ம் சேர்றதுக்கு காரணமா இருக்கிறது வந்து அந்த உயிர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஓகேவா? சரி, இப்போ அது வந்து பிறப்பின் ரகசியத்தை முழுசா நம்ம வந்து தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனா கூட்டை உருவாக்குறது யாருன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த உடம்பென்ற கூட்டை உருவாக்குவது உயிர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அப்ப உயிர் யாரு தெரியுமா? மேஸ்திரி. உயிர் தான் மேஸ்திரி. ஸோ நீங்க சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, காற்றை சுவாசிக்கிறது, சரியா, இந்த 5 பூதங்களாகிய அந்த நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இதெல்லாமே ஒரு ரா மெட்டீரியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ரா மெட்டீரியலை எடுத்துன்னு போய் எங்கெங்க வீடு எப்படி கட்டணுமோ அதை கட்டுறவர் யாரு? அந்த மேஸ்திரி. அப்படி கட்டப்பட்ட வீடு தான் உங்க இப்ப இருக்கிற உடம்பு. இந்த உடம்பு என்பது வந்து ஒரு ஒரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. நேற்று இருந்த உடம்பு இது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சைடு வந்து பயங்கரமா டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது, ஒரு சைடு அதை காம்பன்சேட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் டிஸ்ட்ரக்ஷனும் நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப பசியினுடைய காரணம் தெரிஞ்சிச்சா? பசின்றது எதுக்காக வருதுன்னா ஒரு அலாரம் செட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த அலாரம் அடிச்சதுன்னா நீ சாப்பிட்டே ஆகணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கா நடக்கிற விஷயன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க. நம்பர் 1. அடுத்தது, இப்போ இந்த உயிர் என்ற ஆற்றலான மேஸ்திரி வந்து உடம்புல நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உயிர் என்ற அந்த அந்த உயிராற்றல்னு சொல்லக்கூடிய மேஸ்திரிகளும் அந்த பெரியாள் சித்தாள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்கன்னா வீடு ஈஸியா கட்டிடலாமா? கட்டிடலாம். இப்ப கம்மியா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? லேட் ஆகும். வீடு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை கட்டக்கூட முடியாது. ஏன்னா ஒரு 75% இடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி கட்டுறது? ஆமா. ஸோ மக்கள் இதை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. பேலன்ஸ் டயட்டு, வெயிட் குறைக்கிறேன், சரிங்களா, எனக்கு தொப்பை ஏன் போட்டது, இதெல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் தெரியணும். இதுக்கான பதில் என்னன்னா, உங்களுக்கு ரா மெட்டீரியல் மட்டும்தான் உள்ள வந்திருக்குது. ரா மெட்டீரியலை எடுத்து வீடு கட்டப்படவில்லை. அது எல்லாமே வந்து அந்த சைட்டினுடைய பக்கத்துல எல்லாம் கொட்டி கிடக்குது, குப்பமேடு மாதிரி. சிமெண்ட், ஜல்லி, கல் எல்லாமே அங்க ஓரம் கட்டி கிடக்குது. ஆனா வீடு எழும்பல. ஏன்னா அங்க மேஸ்திரி இல்லை. இந்த கொட்டி கிடக்கிற குப்பை மேடு தான் உங்களுடைய தொப்பை. அதுதான் உங்களுடைய எக்ஸஸ் ஃபேட். இப்ப உடம்ப குறைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்போ மேஸ்திரிய அதிகம் பண்ணணும், சித்தால பெரியால அதிகம் பண்ணணும். இவங்களை நீங்க அதிகம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் உடஞ்சி இருக்குதோ வீடு, அதெல்லாம் கடன்னு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஏற்கனவே உங்க உடம்புல வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. எங்க சைட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும். அதை எடுத்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த குப்பமேடு சுத்தமாயிடுமா? ஆவாதா? அப்போ உங்களுக்கு தொப்பை இருக்குமா? தொப்பை இருக்காதா? இருக்காது. அப்போ தொப்பை இருக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு?
தப்பான விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். வாக்கிங் போங்க, ஜாக்கிங் போங்க, கேலரி கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அறிவை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான நிகழ்ச்சி அங்க என்ன நடக்குது? உயிர் என்ற ஒன்று, உங்களுடைய ஆற்றல் வந்து உயிர் எனர்ஜின்றது வந்து அங்க இல்லை. அதனால அந்த இடத்துல ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டா கூட உனக்கு வெயிட் குறையாது. ஏன்னா அந்த ஒரு இட்லியும் போய் தொப்பையில தான் சேருமே வழியா மசிலுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வராது. ஸோ உங்களுடைய மசில் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து ப்ரொடக்ஷன் வந்து மசிலுடைய ஃபைபர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தோன்னா நல்லா குண்டாக இருப்பாங்க, போல போலன்னு இருப்பாங்க. அவனால வந்து ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியாது. ஏடா நீ தான் இவ்வளோ தடியாக இருக்கிறிய, இவ்வளோ வந்து எனர்ஜி உனக்கு உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட்டை எரிச்சா என்ன பிரயோஜனம்? அது வந்து வீடு கட்டிடுமா? இப்போ நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை மேடா இருக்கிறதுல பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டீங்க, இப்போ வீடு எழுப்பிடுமா? வீடு எழும்பாதே, தர ரெடி ஆகும். அது யூஸா? யூஸ் இல்ல. உங்களுக்கு வேண்டியது வீடு தானே? ஆமா. அப்போ வீடு என்பது வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து உயிர் ஆற்றல் என்பதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். அதை வந்து நம்முடைய யூடியூப்லயே நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ரூல் ஆஃப் 11 அப்படின்ட்டு வந்து போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது உலகியல்ல இருக்கிறவங்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும். இதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றது அதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் தான் அது. அதில் வந்து முதல் இதில் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு படம் ஷார்ட்ஸ் கொடுத்துருப்போம். அது கீழே வந்து இன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த முழு உண்மை என்பது தெரிந்துவிடும். சரி, இது வந்து உலகியல்ல வாழறவங்களுக்கு. இப்போ உலகியல்ல இருக்கிறவங்கலாம் வந்து அம்பாசிடர் கார் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, சம் பெட்ரோல் ஆர் டீசலை யூஸ் பண்ணக்கூடிய கார். இதை தான் நம்ம வந்து இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உடம்ப ஆன்மீகத்தின் மூலியமாக நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு போக போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான். அப்போ இந்த டீசல் அல்லது பெட்ரோல் யூஸ் பண்ணுகின்ற இந்த காரை இப்ப நம்ம வந்து எலக்ட்ரிக் காராக மாற்ற போறோம், ஹைபிரிடா மாத்துறோம். சரியா? ஸோ இப்போ நமக்கு வீடு எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு, கிரகப்பிரவேசமும் பண்ணியாச்சு. இனிமேட்டு நம்ம வந்து கடைக்கு ஆர்டர் பண்ணி ஜல்லி, மண், சிமெண்ட், கல் இதெல்லாம் வாங்க போறோமா? வாங்க போறது இல்லை. சரியா? அந்த வீடு எப்படி இருந்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு குறையாம அப்படியே இருக்கும். நடுவில் சில மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும் போதும். அப்போ இந்த வீடை இந்த உயிராற்றல் என்பவர் வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்குமா? எடுக்காது. நீங்க சாப்பிட போறீங்களா? இல்ல. சாப்பிடலன்னா கக்கா போகுமா? போகாது. சரியா? அப்ப உச்சா போகுமா? போகாது. இதெல்லாம் இல்லாம நீங்க எப்படி உயிரோடு இருக்க போறீங்க? சாரி, இதெல்லாம் இல்லாம எப்படி உயிரோடு இருக்க போறீங்கன்னா இருக்கிறீங்க இல்லையா? இது வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த விஷயமானது
இது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தது வந்து உட்காருமா ஒரு 5 நிமிஷம். இது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தது இந்த டீசல் கார், சரியா? இப்ப நீங்க சொல்றது வந்து எலக்ட்ரிக் கார். இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லா விஷயங்களும் இப்ப நின்று போகும், சரியா? இது இப்படி நின்று போகும்போது தான் உங்களுக்கு உடம்பு என்பது வந்து சுத்த தேகமாக மாறும். சுத்த தேகம்னா ஏதோ அழுக்கு இருந்தது, கழிவுகள் இருந்தது, அதெல்லாத்தையும் நான் வந்து கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்றதுலாம் கிடையாது. அது வந்து இதனுடைய எஃபெக்டினால தான் அது சுத்த தேகம். சுத்த தேகம்னா என்ன அர்த்தம்னா மல ஜலம் கழிக்க மாட்டார்கள், உணவு என்பது உண்ண மாட்டார்கள், நீர் அருந்த மாட்டார்கள். அவர்களுடைய உடம்புல வந்து எல்லாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷனும் டிஸ்ட்ரக்ஷனும் நின்று போயிடும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போயிடுச்சு, டிஸ்ட்ரக்ஷன் நின்று போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு நகம் வளருமா? நகம்ன்றது வந்து ஒரு வேஸ்ட். ஸோ நகம் வளர்றதை வச்சே நீங்க வந்து ஒருத்தர் சுத்த தேகத்தை அடைந்தாரா இல்லையா என்பதை கண்டுபிடிச்சிடலாம், சரியா? இதோட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கேப் கொடுங்க சார். நான் மறுபடி இதை கூப்பிடுறேன். இந்த நமக்கு தெரிஞ்ச பேஷண்ட் ஒருத்தர் வந்திருக்காங்க, நான் பார்த்துட்டு திருப்பி கூப்பிடுறேன். சரி சரி சார்.